நீங்கள் ஆப்சென்ட் ஆகிட்டே இருந்தாலும் அது உங்களுக்கு சர்வீஸில் தான் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் நீங்கள் பணி நாடுகர்கள் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஊதியம் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்படுதுன்னா அந்த நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பணி அனுபவ சான்று கொடுக்கணும். வேறு எந்த நாட்களும் கொடுக்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை எண் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2019 உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம ஏற்கனவே நாங்கள் இங்கே கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அதை மண்டலத்தில் பணி அனுபவ சான்றிதழ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரிஜினலை நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே வந்து இணைத்து கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரிஜினல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். அந்த ஒரிஜினல் இதில் அடிஷ்னலாக போட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும், நாங்கள் ஒரிஜினலை வச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருந்து அரசு கல்லூரிகளாக மாறுது. இது ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் காலேஜில் உள்ளதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிறைய இடத்துல பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்து அதுக்கப்புறம் அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டது பார்த்திங்கன்னா, எந்த நாளில் அரசாணை வெளியிட்ட நாள் முதல் கல்லூரி முதல்வர்கள் பணிச்சான்று அந்த நாளில் இருந்து தான் நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கௌரவ விரிவாளர்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தேதியிலேருந்து தான் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இன்றையிலேருந்து இந்த கல்லூரி வந்து பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இல்லாமல் அரசு கல்லூரியாக மாற்றப்படுதுன்னு சொன்னாங்கள்ல, அந்த இதுலேருந்து தான் அரசு கல்லூரி முதல்வர்கள் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ மீதி இருக்கிற நாட்களுக்கெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே பல்கலைக்கழக அந்த முன்னாடியே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரார்ட்டை வாங்கியிருப்பீங்கள்ல பார்த்தீங்களா, அதே சான்றிதழ் எடுத்துகிட்டு போய் அதே ரெஜிஸ்ட்ரார்ட்டை இப்போ புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு கல்வி குறிப்பிட்டுள்ள 21, 22 சொன்னது மாதிரி, அதாவது 16/10 அந்த நோட்டிஃபிகேஷனில் 21, 22 பக்கத்தில் கல்வி தகுதியுடன் கூடிய பணிக்காலங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு பணி அனுபவ சான்று வழங்கப்படும். கல்வி தகுதினா செட் நெட் முடிச்சிருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இப்படி முடிச்சிருந்தீங்கன்னா 2009 எம்ஃபில் இருந்துச்சுனாலும் 2009, 10, 11 இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் அளிக்கப்படும். 40 வழங்கப்பட்ட வழிமுறை பின்பற்றி தான் பணியாளர்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பணியாளர்கள் நீங்கள் மேலப்பம் செய்ய வேண்டிய அலுவலகத்தில் கொடுக்க வேண்டியது என்னென்னா, விண்ணப்பத்திற்குரிய உரிய படிவம். நீங்கள் எதுக்கு நீங்கள் நகல் கொடுத்தாலும் சரி, அதில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பியாக சைன் பண்ணிடணும். ஆசிரியர் தேர்வாத்தியில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்ததுக்கப்புறம் சார்ந்த செயலர் உரிய இடத்துல முதல்வரோட கையொப்பம், அதோட தேதி, முத்திரைகளும் சரி அதுக்கு ப்ராப்பராக இருக்கணும். படிவத்தில் எந்த அடித்தல் திருத்தலாம் இருக்கக்கூடாது. அலுவலகத்தில் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதேமாதிரி பணியாளர்களோட உங்களோட பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி, நெட்டு செட்டு, ஸ்லெட்டு, பட்டப்படிப்பு எல்லாம் தேர்வு, நீங்கள் வாய்மொழி தேர்வு என்றைக்கு முடியுது, வயசு முடிஞ்சது, இதுக்கான பெற்றது எல்லாமே பல்கலைக்கழகத்தோட அறிவிக்கை நிலையம், தற்காலிக பட்டச்சான்றிதழ், இணைப்பு, இது எல்லாமே நீங்கள் இணைச்சி வச்சிடணும். அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் வழங்கப்பட்ட நியமனங்கள், அதாவது நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் இருந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி அக்யூட்டன்ஸு, ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டர், இல்லை உங்களோட அட்டண்டன்ஸு, சேலரி அக்யூட்டன்ஸு, இல்லை இசிஎஸ், இதில் ஏதாவது எல்லாத்துலேயும் வித் செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபலோட சைன் அதில் இருக்கணும். ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு வெளியிட்ட நாள்லேருந்து இப்போ வந்து கடைசி நாள், விண்ணப்பத்திற்கு கடைசி நாள் நவம்பர் 10ஆம் தேதினு சொல்லியிருக்காங்க. மாலை 5 மணிங்கிறதுனால பணிநாடுகள் சிரமம் இல்லாமல் விண்ணப்பங்களை முன்னாடியே பதிவு செய்கிறதுக்கு நவம்பர் 7ஆம் தேதியே எங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க.